ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலை வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் இதில் உள்ள மண்ணெல்லாம் வரும். 10 நிமிஷம் ஊறினோன்னு அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை செடி வச்சுருந்தீங்கன்னா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடலையை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கடலையை போட்டு கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் அடித்து ஸ்டீம் இறங்கினோடனே குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது இந்த கடலை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு விசில்லே அழகாக சாஃப்டாக வந்துருச்சு. யாரெல்லாம் கடலை சாப்பிடும்போது வெல்லம் வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள்.